ஒபிசிட்டின்றதே வந்து ஒரு டிசீஸ் ஆக்சுவலாக. ஸோ எதனால அந்த டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிஃபேக்டோரியல், ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது. என்னெல்லாம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட் ஆக்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயாச்சு. இப்போ எங்கள் தெரு பார்த்தீங்கனாலுமே டெலிவரி ஆப்ஸ் நிறைய வந்தாச்சு. ஸோ டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுதுன்னா சைக்கலாஜிக்கலி தி கெட்ஸ், அதாவது வயிறு முட்டுற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் யாருமே அது கேட்கறது கிடையாது. சவுத் இண்டியன் ஃபுட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹை இன் கார்ப்ஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சீஸ்லாம் அவ்வளோவா இருக்கவே யூஸே பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தாலுமே சீஸ் இருக்குது, எதில் எடுத்தாலுமே பட்டர் இருக்குது, கீ இல்லாத சாப்பாடே கிடையாது. கரெக்டாக? ஸோ இது எக்ஸஸாக நமக்கு தேவைக்கு அதிகமான யங் விமன் இப்போ நாங்கள் பார்க்குறோம் 10 பேரில் 5 பேருக்கு பிசிஓடி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிம்டம் எதனால் வருது, இவ்வளோ சுகர் கிரேவிங் எனக்கு எதனால் வருது, எனக்கு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா என் பாடியில். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது டேட்ஸு, அத்திப்பழம், ரேசன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து உங்களோட சுகர் கிரேவிங்ஸை நீங்கள் வந்துட்டு இப்போ நான் இது சொல்கிறதுனால எல்லாரும் யூஸ் பண்ணலாமான்னா அதுவும் கிடையாது. டயபெட்டிக்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஓட்ஸ் ஆர் ராகி இதோட இது பெட்டர், அதோட அது பெட்டர் கிடையாது. மேபி கிரீன் டீல கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அதுக்கு பிளாக் டீ தப்பு கிடையாது. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Taste Daily. Taste the Daily. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க டயட்டீஷியன் டாக்டர் ஜெயவாணி அவர்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ வைஷாலி, ஐம் குட் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இப்போது டயட்டுன்ற விஷயம் வந்து ரொம்பவே எல்லாருமே பரபரன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அஸ் அ டயட்டீஷியனாக இந்த வெயிட்டு திடீர்னு இப்படி டிராஸ்டிக்காக எல்லாருக்கும் ஏறுறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒபிசிட்டின்றதே வந்து ஒரு டிசீஸ் ஆக்சுவலாக. ஸோ எதனால அந்த டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிஃபேக்டோரியல், ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது. என்னெல்லாம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சுனாலும் வரலாம், ஃபிசியலாஜிக்கல் இம்பேலன்ஸ், மெட்டபாலிக் டிஸார்டர், சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஒபிசிட்டி வந்து நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. அண்ட் டயட்ரி பேட்டர்ன். இப்போ வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க. எக்ஸசைஸோ இல்லை வெளியில் சுற்றி போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாயாச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட யாரும் நடந்து போகிற ஒரு சிச்சுவேஷனே இல்லை. ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன் டச்லேயே வந்து வீட்டுக்கு வந்துடுது. ஸோ மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை தேர் ஸோ மச் ஆஃப் ஒபிசிட்டி. அண்ட் இன்னொன்று வந்து கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா செடென்ட்ரி ஜாப் தான், ஒரே இடத்துல உட்காந்து அவங்க வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்குமே மூவ்மெண்ட் இல்லை. அவங்க அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நாங்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா டைம் இல்லை எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மல்டி ஃபேக்டோரியல். ஸோ பிஹேவியர், சைக்கலாஜிக்கல், மெட்டபாலிக், ஹார்மோனல் அண்ட் ஃபால்ட்டி டயட்ரி லைஃப் ஸ்டைல் தான் இதுக்கு வந்து மெயின் ரீசன் ஃபார் ஒபிசிட்டி. ஸோ இந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆயாச்சு. அண்ட் வி கீப் சீயிங் அ லாட் ஆஃப் ஒபீஸ் பேஷண்ட்ஸ் டே இன் அண்ட் டே அவுட் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ ஒபிசிட்டி இஸ் கண்டிஷனுன்ற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இட்ஸ் பிகம் அ டிசீஸ் நவ். இப்போது முன்னாடிலாம் வந்து நம்ம அதாவது சவுத் இண்டியன் சாப்பாடு சாப்பிட்டு தான் இருந்தாங்க, கரெக்டான வெயிட்டில் தான் இருந்தாங்க. இப்போ வந்து டயட் வந்து சவுத் இண்டியன் சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேட் போடும் அப்படின்ற மாதிரி நிறைய இது இருக்குது. அது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட் ஆக்சஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயாச்சு. இப்போ எங்கள் தெரு பார்த்தீங்கனாலுமே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, டெலிவரி ஆப்ஸ் நிறைய வந்தாச்சு. ஸோ முக்கால்வாசி இந்த மாதிரி ஈட்ரீஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி டெலிவரி இதில் பார்த்தீங்கனாலுமே கார்போஹைட்ரேட் ரிச் இருக்கிற ஃபுட்டு தான் நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஹை ஃபேட் ஹை கார்போஹைட்ரேட். ஸோ இது வந்து என்னென்னா நம்மளோட டேஸ்ட் பட்ஸும் வந்து நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ஃபார் டேஸ்டி ஃபுட்டு. ஸோ டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுதுன்னா சைக்கலாஜிக்கலி தி கெட் ஸோ டிபெண்ட் ஆன் தோஸ் டேஸ்டி ஃபுட். ஸோ வீட்டு சாப்பாடுன்றது வந்துட்டு யாருக்கும் இப்போலாம் பிடிக்கிறது இல்லை பிகாஸ் ஆஃப் த massive exposure for various cuisines. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, சவுத் இண்டியன் டயட் கூட வீட்டில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும், இதே வெளியில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும். அண்டு கொஞ்சத்தில் அவங்களுக்கு போர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதாவது வயிறு முட்டுற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் யாருமே அது கேட்குறது கிடையாது. கரெக்டாக? ஸோ ஃபுட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க, நிறைய சாப்பிடணும், திருப்தியாக வயிறு நிறைஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நிறைய அங்கே இன்டேக் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து செலவழிக்கலை,
சாப்பிட்ற உணவு கார்போஹைட்ரேட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி செலவழிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் போய் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஈவன் சவுத் இண்டியன் ஃபுட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹை இன் கார்ப்ஸ். பட் அதையே நீங்கள் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் முன்னாடி அந்த ஃபுட் தானே மேம் சாப்பிட்டு இருந்தாங்க, அப்போ அவங்க மெயின்டைன் பண்ணுற வெயிட்டு அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி நீங்கள் சொல்கிறது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடையாது. கரெக்டாக நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நடந்து போவாங்க, இல்லைனா பஸ் ஏறி இறங்கி ஒரு இடத்துல அவங்க சேர்ற டெஸ்டினேஷனுக்கு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். இப்போ எங்கே பார்த்தீங்கனாலுமே லிஃப்ட் இருக்குது, எல்லாருமே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி பார்த்திங்கனாலே கம்மி ஆயாச்சு. அவங்களுடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு. இப்போ நம்மளது எல்லாமே வந்து லைட் ஒர்க் ஆயாச்சு. அதே மாதிரி ஆக்சஸ் டு ஃபுட் நிறைய இருக்கிறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸும் ஆகட்டும், ஈவன் மிடில் ஏஜ்டு பீப்புள், ஈவன் ஓல்ட் ஏஜ் பீப்புள் பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயாச்சு. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் ஷிஃப்ட் ஃப்ரம் வாட் ஹேப்பன் 20 years பிஃபோர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். ஏன்னா ஃபுட் ஆக்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சீஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி சீஸ்லாம் அவ்வளோவா இருக்கவே யூஸே பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தாலுமே சீஸ் இருக்குது, எதில் எடுத்தாலுமே பட்டர் இருக்குது. கீ இல்லாத சாப்பாடே கிடையாது. கரெக்டாக? ஸோ இது எக்ஸஸாக நமக்கு தேவைக்கு அதிகமான இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோன்றது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது அதிக அளவில் எடுக்க 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 கண்டிப்பாக ஒபிசிட்டி வந்துடும். எனக்கு வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அதாவது நிறைய ஃபுட் சாப்பிடு, அடுத்த நாள் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கிரேவிங்கை வந்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஸோ முதல்ல உங்களுக்கு ஏன் இந்த கிரேவிங் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் சொல்கிற கிரேவிங்ன்றது ஒரு சிம்டம், அதோட காஸ் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி அ காஸ், அதாவது ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிசிஓடின்னு சொல்லுவோம், அதாவது விமனுக்கு வந்துட்டு யங் விமன் இப்போ நாங்கள் பார்க்குறோம் 10 பேரில் 5 பேருக்கு பிசிஓடி இருக்குது. அவங்க அது இட்ஸ் அன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இட்ஸ் அ கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிம்டம் எதனால் வருது, இவ்வளோ சுகர் கிரேவிங் எனக்கு எதனால் வருது, எனக்கு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கா என் பாடியில், இல்லை வந்துட்டு எனக்கு வேறு ஏதாவது சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இட் இஸ் ஜஸ்ட் மை பிஹேவியர், எனக்கு ஜஸ்ட் பிடிச்சிருக்கு அதனால நான் சாப்பிட்றேன்னா அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா தான் அது என்னன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ சுகர் கிரேவிங்கை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணோம், இல்லை அதுக்கு ஏதாவது டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த சிம்பிள் சுகர்ஸ், அதாவது ஜூஸஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே அன்ஹெல்தி, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதிலிருந்து நேச்சுரல் சுகர் இருக்குது, லைக் ஃப்ரூட்ஸ், ரைட்? ஃப்ரூட்ஸில் ஃப்ரக்டோஸ் இருக்குது, நேச்சுரல். இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது டேட்ஸு, அத்திப்பழம், ரேசன்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து உங்களோட சுகர் கிரேவிங்ஸை நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். சுகர் கிரேவிங்க்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் டயட் இல்லை, வெறும் கார்போஹைட்ரேட் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக சுகர் கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ப்ராப்பராக ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாத்தையும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா சுகர் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக குறையும். இப்போ டயட் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே சுகரை வந்து ஒரு பெரிய வில்லனாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ சுகர் வந்து இப்போ வந்து இந்த ஜீரோ சுகர் டயட் ரொம்ப ஃபேன்சி ஆகிட்டு தான் வருது. ஸோ எல்லாருமே வந்து ஜீரோ சுகர் டயட் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஒயிட் சுகர் யூஸ்வலாக நாங்கள் யாரும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒயிட் சுகருக்கு பதிலாக பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது சொல்கிறதுனால எல்லாரும் யூஸ் பண்ணலாமான்னா அதுவும் கிடையாது. டயபெட்டிக்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸே வந்து கேட்பாங்க, சக்கரை ஒயிட் சுகர் தானே எடுக்கக்கூடாது, நாங்கள் இதெல்லாம் எடுக்கலாமான்ட்டு. டெஃபினட்டாக இதுவும் பாடிக்குள்ளார போனால் என்னவா மாறும், குளுக்கோஸாக தான் மாறும். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பேஷண்ட்ஸ்க்கு வி வில் நாட் கிவ் சுகர். மற்றபடி குழந்தைங்களுக்குலாம் சுகர் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி போச்சுன்னா டெஃபினட்டாக அதோடைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறைய வரும். ஸோ நீங்கள் சுகர் எடுக்கலாம், பட் இன் மாட்ரேஷன். இப்போ ஒரு திஸ் ஆர் தட் செக்மெண்ட் மாதிரி போயிடலாம், இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரௌன் ரைஸா ஒயிட் ரைஸா? ப்ரௌன் ரைஸ். கீ ஆர் ஆயில்? கீ. ஜூஸ் ஆர் ஹோல் ஃப்ரூட்? ஹோல் ஃப்ரூட். ஓட்ஸ் ஆர் ராகி? ராகி. ஹெவி பிரேக்ஃபாஸ்டா ஹெவி டின்னரா? ஹெவி பிரேக்ஃபாஸ்ட். கிரீன் டீ, பிளாக் டீ? இதோட இது பெட்டர், அதோட அது பெட்டர் கிடையாதே. இப்படி இல்லையா? மேபி கிரீன் டீல கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அதுக்கு பிளாக் டீ தப்பு கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, டயட் பற்றியும் வெயிட் பற்றியும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்.